லூனா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாவி போட்டோன்னேயும் வண்டி ஓடிடுங்க நார்மலாக ஈவியில் பார்த்தீங்கன்னா. இது வந்து பிரேக்லேயுமே சைட் ஸ்டாண்ட்லேயும் சென்சார் வச்சுருக்காங்க சார். சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கனாலும் இங்கே வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்காங்கிற அந்த சிம்பிள் வந்துடுங்க. 4.5 hours சார்ஜ் பண்ணிட்டோன்னா 85 kilometers மைலேஜ் கொடுக்கும். சிங்கிள் ரைடராக லோடாக இருந்ததுன்னா 75 கிடைக்கும். 75 சார் நம்மக்கிட்ட 2 ஸ்கூட்டி மாடல் இருக்குதுன்னு சொன்னேங்க சார். அதில் ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா இதுங்க சார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலுங்க. இது வந்து பேட்டரி கெப்பாசிட்டி 2.3 kV பேட்டரி வருங்க சார். டாப் ஸ்பீடு வந்து உங்களுக்கு 60 வரைக்கும் போகுங்க சார். மோட்ரு வந்து ஹப்பு மோட்டருங்க. அது வந்து நான் சொன்னது ட்ரம் பிரேக்குங்க, இது ஹப்பு மோட்டருங்க. ரெண்டுமே வந்து காம்பி டிஸ்க் பிரேக்குங்க. பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே டிஸ்க் பிரேக்குங்க சார். இது வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து 80 to 85 கிடைக்குங்க சார். இழுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு நம்ம நார்மலாக பேட்டரி வெளியே எடுக்கிற மாதிரி தான் ஹேண்டில் வந்துடும். உங்களுக்கு பிடிக்கிறது பேட்டரியோட வச்சு நீங்கள் தாராளமாக வெளியே எடுத்து வச்சு மூடி யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த வண்டியோட ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டரி கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோ வரும் இந்த பேட்டரி உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட் மோடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 125 கிலோமீட்டர் போகும். டிடி ஆப்ஷனில் உங்களுக்கு காட்டும். இந்த இடத்துல லோ ஸ்பீட் ஃபஸ்ட் மோடில் 35 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு போகும். அப்படியே செகண்ட் மோடு நீங்கள் இங்கே சுவிட்சை மட்டும் மாற்றினீங்கன்னா போதும். மாற்றினீங்கன்னா மீடியம் ஸ்பீடு போகும். மீடியம் ஸ்பீடில் 108 கிலோமீட்டர் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர் 108 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டிக்கலாம். அப்படியே தேர்ட் மோடு நம்ம இங்கே பட்டன் ப்ரெஸ் பண்ணி மாற்றிட்டோன்னா ஹை ஸ்பீடு போகும். 50 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். அந்த ஸ்பீடில் போனீங்கன்னா உங்களுக்கு 94 கிலோமீட்டர் கிடச்சிடும். இது என்னோட வயசுலேருந்து எங்கள் அப்பா வயசுலேருந்து இந்த வண்டியெல்லாம் இருக்குது. ஃபுல் ஈவிக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸல் வச்சு ஓட்டுறவங்க, டெலிவரி, ஹோட்டல், டீ சப்ளைக்காரங்க, கம்பெனி கார்மெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் டெலிவரி பண்ணுறது சூப்பரான வெஹிக்கிள் எடுத்துனா உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அலாய் வீல் தான், டியூப்லெஸ் டயர். டிக்கி இதில் எதுவுமே இல்லை நீங்கள் நினைக்க வேண்டாம். டிக்கி ஸ்பேஸ் ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி திங்ஸ் ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் இல்லை பேப்பர்ஸ் ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா திங்ஸ் வந்து இதுக்குள்ளே நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். வச்சு மொபைல் ஆப்ஷனும் இருக்குது. இதில் உங்களுக்கு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுற ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருப்பூர் மாவட்டம் அனுப்பர்பாளையம் புதூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இந்த கைனடிக் க்ரீன் வெஹிக்கிள்ஸ் வந்து ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூமில் என்னென்ன மாதிரியான வெஹிக்கிள்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம் மேடம். உங்கள் பேர், நீங்கள் எங்கே, நம்மளோட லொக்கேஷன் எங்கே இருக்குது? என்னோடய பேர் வந்து சங்கீதாங்க சார். எங்கள் வீட்டுக்கார் தான் ஷோரூம் டீலர்ஷிப் எடுத்திருக்காங்க சார். ஸோ அவர் வந்து இன்னும் ஜாபுக்கு போயிட்டுருக்கிறதுனால நான் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணிடுங்க. ஒரு பெண்மணியாக நீங்கள் வந்து இதை எடுத்து இந்த ஒரு மோட்டாரில் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது மேடம். நம்மளோட பிரான்ச்சஸ் எங்கெங்கே இருக்குது மேடம்? சார் நம்ம இங்கே ஹெட் ஆஃபீஸ் வந்து திருப்பூரில் இருக்குதுங்க சார், அனுப்பர்பாளையம் புதூரில். பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கஸ்டமர்ஸ் குணத்தூர் சைட்லேருந்து வந்தனாட்டி நாங்கள் அங்கே ஒரு அவுட்லெட்டாக போட்டிருக்கோங்க சார். பெருமாநல்லூரில் ஒரு அவுட்லெட் இருக்குதுங்க சார். கூடிய விரைவில் வந்து நாங்கள் பல்லடத்தில் ஒரு அவுட்லெட் போடலாங்கிற ஐடியாவில் இருக்கோங்க சார். நம்ம கைனடிக் க்ரீனோட ஷோரூம் வந்து என்னென்ன மாதிரியான வெஹிக்கிள்ஸ் இப்போ அவைலபிள் இருக்குங்க? நம்ம கைனடிக் க்ரீனை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் 3 மாடல்ஸ் இருக்குதுங்க சார். 2 வந்து ஸ்கூட்டி மாடல் இருக்குதுங்க சார். ஒன்று வந்து கமர்ஷியலுக்காக விட்டாங்க சார். பழைய காலத்து லூனாவை வந்து ரீமேக் பண்ணி விட்டுருக்காங்க சார். அதுதான் எங்களுக்கு நம்ம பேருங்க சார். எங்களோட சக்ஸஸ்க்கு காரணமும் லூனா தாங்க சார். 3 வேரியன்ட் இருக்குங்க சார். இப்போ அதிகப்படியாக மூவ் ஆகிற வெஹிக்கிளும் அந்த ஆமாங்க சார். நமக்கு திருப்பூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கமர்ஷியல் ஏரியாங்க சார். இது ஃபுல்லி மெட்டல் பாடிங்க சார். செயின் ஸ்ப்ராக்கெட்டில் வரதுனாட்டி அது ஒரு அட்வான்டேஜாக மக்கள் எடுத்துக்கிறாங்க. அதனால் நம்மக்கிட்ட வந்து லூனா வந்து அதிகப்படியான மூவில் இருக்குது. சரி, என்னென்ன இருக்குது இந்த வண்டியில் அப்படின்றத ஸ்பெக் வைஸ் சொல்லணும்னாங்க சார். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து எல்இடி பல்புங்க சார். த்ரோட்டை வந்து எரியிற மாதிரி எல்இடி பல்ப் இருக்குது சார். ஆஸ் இட் இஸ் 2 இண்டிகேட்டர்ஸ் எப்போ போல் வண்டியிலைங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா மீட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இதில் இருக்கிற மாதிரி இதில் வந்து கலராக கொடுத்துருக்காங்க சார். நம்ம பேட்டரியோட இதெல்லாம் வந்து நம்ம கலர்லாம் இருக்கும்போது படிக்க தெரியாதவங்க கூட அது கலரை வச்சு அவங்க சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி யூசேஜில் இருக்கணுங்கிறக்காக கலர் டிஜிட்டல் ப்ளஸ் கலருங்க சார். அண்ட் இது வந்து கலர் டிஸ்பிளேல இருக்கும் சார். இது வந்து ஃபுல் பேட்டரி இருக்கும் பட்சத்தில் இது க்ரீன் ஆயிரும் சார். க்ரீன் ஃபுல் பேட்டரி இருக்குங்க. இது வந்து நம்ம சிக்னல் எல்லாம் பார்க்குற மாதிரி தான் சார். ரெட்டுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ட்ரைங்கிற மாதிரி பார்க்கிங் மோடில் இருக்குங்க சார். இப்போ இது பார்க்கிங் மோடில் இருக்குங்க சார். நம்ம என்ன த்ரோட்டில் கொடுத்தாலும் வண்டி ஓடாதுங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு பிரேக்கை பிடிச்சி விட்டோம்னா சைட் ஸ்டாண்ட் ரிமூவ் பண்ணிட்டோம்னா ரெடிங்கிற சிம்பிள் வந்தால் மட்டும்தாங்க சார் வண்டி வந்து மூவ் ஆகிறவே செய்யுங்க சார். சேஃப்டிக்காகங்க சார். இப்போ இது நார்மலாக தாங்க சார். டிஸ்பிளேல வேறு எந்த வேறு எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தேவைப்படாதுங்க சார். இது நம்ம எவ்வளோ டோட்டல் மைலேஜ் ஓடி இருக்குங்கிறத காட்டுங்க சார். இது என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கோன்னு காட்டுங்க. இது வந்து D2Dன்னு போட்டிருப்பாங்க. இந்த பேட்டரியோடது வந்து முடிகிற கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குங்கிறத காட்டுற மாதிரி. ஃபஸ்ட்டு மோடில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 35 வரைக்கும் தாங்க சார் ஸ்பீடு போகும். ஸ்லோவாக பிக்கப்பில் ஸ்டார்டிங் பிக்கப் வந்து கம்மி தாங்க சார். ரன்னிங்கில் தாங்க சார் வண்டி பிக்கப் ஆகும். இது செகண்ட் மோடுங்க. செகண்ட் மோடுங்கிறது வந்து எக்கோ மோடுன்னு சொல்லலாங்க சார். அது வந்து எப்படின்னா ஸ்பீடு வந்து உங்களுக்கு 45 to 47 வரைக்கும் போகுங்க.
ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி அப்படியே இருக்குங்க, மைலேஜ் கிடைக்கும். ஆனால் தேர்ட் மோடுங்கிறது வந்து டாப் ஸ்பீட் 15 சார். 50ல் போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு தான் கொடுக்குங்க, பேட்டரியோட கெப்பாசிட்டி சீக்கிரமாக கம்மியான மாதிரி இருக்கும். வீல்லாம் கொஞ்சம் பெரிய வீலாக பெரிய வண்டிக்கு உள்ளது மாதிரி எல்லாருமே ஆசைப்படுவாங்க சார். எக்ஸல், அதாவது எக்ஸல் மாதிரி ஹெவி டியூட்டி ஓட்டுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டலாங்கிற ஆசை. பட் அவங்களுக்கு அது கீரில் ஓட்டுறது வந்து சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி சில கஸ்டமர் ஆசைப்படுறதுக்காக எங்கள் கைனட்ரி கிரீன்லேருந்து உங்களுக்கு வந்து அலாய் வீலில் இந்த மாதிரி கீர்லெஸ் வண்டியிலையும் அலாய் வீல் கொண்டு வந்திருக்காங்க சார். அது அலாய் வீலுங்க, டியூப்லெஸ் டயருங்க. அந்த எக்ஸல் மாதிரியான வண்டிகள் ஓட்டுறவங்க, அந்த வயசானவங்க, அவங்களுக்கும் இது வந்து எங்கள் குரூப் ஏஜ் ஆஃப் குரூப் பீப்புள் வந்து எக்ஸல் வண்டி ஓட்டுறவங்க தான் எங்களுக்கு ஈலோனாக்கு டார்கெட்டிங்க. ப்ளஸ் அதே போல் கமர்ஷியல் யூஸ் பண்ணுறவங்க நல்ல லோடு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே பர்பஸாக லோனா வந்து. இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது மேடம்? இது சார்ஜிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்க, இது மொபைல் யூஎஸ்பி சார்ஜிங் மட்டும்தாங்க சார், மற்றபடி இதில் எதுவுமே இல்லைங்க சார். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு 50 தாங்க சார். 50ங்கும் போது நம்ம லோக்கல் யூஸ் மட்டும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், லாங் ட்ரைவ் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு என்ன வேணுமோ அதுதான். மேப்பிங் சிஸ்டமோ இல்லை ஜியோ அந்த டைப் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. நார்மலாக எக்ஸல் எப்படி போகிறோம், அதாவது ஒரு கம்பெனிக்கு வெயிட் லோடு கொண்டு போகிறது, சுயமாக தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஏன்னா நம்ம அதுக்கு சிஸ்டம் எக்ஸ்ட் பண்ண அதுக்குன்னு சில எஜுகேஷன்ஸ் வேணுங்க, அந்த எஜுகேட்டட் நாலேஜ் வேணுங்க. ஸோ அதனால் இது வந்து நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குங்க. ஈஸி டு யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம கமர்ஷியலாக கொடுக்குறவங்க, கம்பெனிக்குள்ளே வரவங்க எல்லாருமே எஜுகேட்டடாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சாவி போட்டால் வண்டி ஓடணும், வண்டி ஓடுறதுல எவ்வளோ மைலேஜ் நமக்கு கொடுக்கும், எவ்வளோ மைலேஜ் நம்ம போயிருக்கோங்கிறது காட்டினா போதுங்கிறனால அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணிடுங்க சார். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டும் ரிமூவபிளுங்க. சீட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இதுவுமே மெட்டல் பிளேட்டு நீங்கள் கஸ்டமைஸ். ஏன்னா நம்ம பால்காரங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கோம், ஏன்னா அவங்களுக்கு நல்ல யூஸ் இருக்குங்க சார். பால் வண்டி அவங்க வந்து அவங்களோட கேரியர், அவங்க கேன் வச்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கஸ்டம் நம்ம கம்பெனிலிருந்தும் 2-3 கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது விவசாயம் சார்ந்த தொழில்கள் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோடு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகபட்சமான லோடு ஒரு 100 தான் இருக்கும் சார். இது எப்படி போட்டாலும் மாட்டு தீவனம் கொண்டு போகிறது, மாட்டு ஏதாவது ஒரு மூடை தட்டு கொண்டு போகிறாங்க சார். தட்டு நம்மளோட டார்கெட்டிங் கஸ்டமரே பார்த்தீங்கன்னா மில்க் வெண்டார்ஸ், ஃபார்மர்ஸ் அண்ட் த கமர்ஷியல் பீப்புள். நம்ம வெஹிக்கிள் வந்து நம்ம கடைசியாக நடந்த அந்த ஃபெஸ்டிவலில் கூட நீங்கள் அக்ரிண்டெக்ஸ்லாம் இது வரைக்கும் அது எங்களுக்கு ஒரு ரொம்ப ப்ரௌடுங்க சார். அக்ரிண்டேஷனுக்குள்ள வந்து ஆட்டோமொபைல்ஸ் எதுவுமே போனது வித் ஹெல்ப் ஆஃப் அவர் மேனேஜர்ஸ். நாங்கள் கைனட்டிக் க்ரீனுங்கிறத வந்து நாங்கள் வந்து அக்ரிண்டெக்ஸ்குள்ளே போன முதல் ஆட்டோமொபைல் நாங்களாக தான் இருக்கோம். இந்த வண்டி ஓட்டுறதுக்கு மேடம் லைசன்ஸ் வேணுங்களா சார்? கண்டிப்பாக லைசன்ஸ். ஏன்னா இது வந்து டாப் ஸ்பீட் 15 சார். 50+ அபோவ் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பிரகாரம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் சார். இதுக்கு அவசியம் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படுதுங்க சார். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கண்டிப்பாக வேணுங்க சார். லைசன்ஸ் வேணுங்க. லைசன்ஸ் கண்டிப்பாக. ஒன்ஸ் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் போகும்போதே போலீஸ்கிட்ட ஏதாவது வரணும்னா நம்ம லைசன்ஸ். இது வெஹிக்கிள்ன்றதுனால நம்பர் பிளேட் வந்து க்ரீனில் தான் கொடுப்பாங்க. க்ரீனில் தான் கொடுப்பாங்க. ஒரு எனக்கு என்ன டவுட்னா, இப்போ பேட்ரி வெஹிக்கிள்னா அந்த பேட்ரி லைஃப் வந்து எவ்வளோ வருஷங்கள் வரும் சார்? நம்ம கொடுக்குற கம்பெனி கொடுக்குற வாரண்டியே பார்த்தீங்கன்னா சார், வாரண்ட்டி கொடுக்குறாங்க சார் நம்ம கம்பெனி. பேட்ரிக்கும் மோட்டருக்கும் உங்களுக்கு 3 years 40,000 kilometers வந்து உங்களுக்கு வாரண்ட்டி கொடுத்துருவாங்க சார். அதுக்குள்ளே ஏதாவது இஷ்யூஸ் ரிப்பேரிங் காஸ்ட்டெல்லாம் நாமளே பேர் பண்ணிப்போம் சார். லைஃப் ஸ்பேன் ஆஃப் பேட்டரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5 years வரும். ஒருத்தவங்க வந்து வண்டி வாங்குறாங்க, 5 years யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பேட்ரி அதோட லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வேறு பேட்டரி மாற்றிக்கலாங்க சார். பேட்டரி மாற்றிக்கலாங்க சார். நம்மகிட்டயே பேட்டரி அவைலபிலிட்டி. பேட்டரியோட காஸ்ட் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 to 42 வரைக்கும் வருதுங்க சார். எக்ஸாக்டாக இன்ன வரைக்கும் நமக்கு தெரியலைங்க, ஆனால் 42 வரைக்கும் வருது. மோட்டர் இருக்குங்க மேடம்? மோட்டர் வந்து உங்களுக்கு வாரண்ட்டி இருக்குங்க சார். மோட்டர் இது வரைக்கும் 6 வரைக்கும், ஆமாங்க 3 years வாரண்ட்டி இருக்குங்க சார். மோட்டர் வந்து லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தி வருதுங்க சார். மோட்டர் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா மோட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கலாங்க சார். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார். நார்மல் பெட்ரோல் வண்டி மாதிரி தாங்க சார் இருக்கும். ஒரு எக்ஸல் ஹெவி டியூட்டி ஓட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஜின் பெட்ரோலுக்கு பதிலாக பேட்டரியில் ஓடுற மாதிரி தாங்க சார் இது. மற்றபடி எல்லாமே அதே மாதிரி. சர்வீஸ் வந்து நம்மகிட்ட ஆமாங்க சார். நாங்கள் மெயின் டார்கெட் எங்களுக்கு வந்து நாங்கள் பிரான்ச்சஸ் போடுறதுக்கான மெயின் டார்கெட்டுமே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மோட்டிவில் தான் போட்டிருக்கோம் சார். ஏன்னா கஸ்டமர் வந்து டெலிவரி எடுக்கவோ வண்டி பார்க்குறவோ இங்கே கஸ்டமர் தான் வந்து பாதி பேர் ரெஃபர் பண்ணுறாங்க சார் எங்களுக்கு. ஆனால் வண்டியை வந்து எப்படி பார்த்துட்றோம் நம்ம சர்வீஸுன்னு ஓரியன்டாக வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்கக்கிட்ட பிக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் நாங்கள் அங்கங்கே 2-3 அவுட்லெட் போட்டு சர்வீஸ் மோட்டிவாக தான் பண்ணுறோம். சரிங்க மேடம். இப்போ நம்மளோட லொக்கேஷன் வந்து திருப்பூரில் இருக்குது. திருப்பூர் அனுப்பூர் பாளையம் புதூரில் இருக்குங்க.
இப்போ திருப்பூர் தாண்டி வேறு இடத்துல இருக்காங்க அப்படின்னா நம்ம ஷோரூமில் வந்து வண்டி எடுக்க முடியுங்களா? எடுத்துக்கலாங்க சார். அதாவது நியர்பை டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க சார். நாங்களே வந்து அங்கேயே அவங்களோட ஸ்பாட்டுக்கு போய் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்போம். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சார். நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்குது மேடம்? மற்ற எங்களோட சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்வீஸ் பையன் இருக்காங்க சார். நம்ம நீங்கள் என்னகிட்ட கேட்ட வரதா நம்ம சர்வீஸ் பசங்கள்கிட்ட கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம சேல்ஸுங்கும் போது நம்ம எது வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாங்க சார். சர்வீஸுங்கும் போது அவங்களோட யூனிக்னஸ் உங்களுக்கு அப்போ தான் தெரியுங்க. சர்வீஸை வந்து நம்ம ப்ராம்ப்டாக கொடுக்கணுங்கிறக்காக தான் நாங்கள் வந்து ஸ்பேர்ஸும் சரி சர்வீஸாகவும் சரி பசங்க அதுக்காக இருக்காங்க. நம்ம பிரான்ச்சஸ் போட்டதும் மெயின் இது வந்து சர்வீஸை வந்து இந்த கஸ்டமருக்கு, ஏன்னா இது வந்து அவங்க ஒரு வாழ்வாதாரத்தை வச்சு தான் இந்த வண்டியே மக்கள் எடுக்கிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் பெரிய மல்டி மில்லியனர்ஸ் வந்து இந்த வண்டி அவங்களுக்கு யூஸ் ஆகாது. அவங்க வந்து வேலை செய்கிறதுக்காக மட்டும்தான் எடுக்கிறாங்க. இந்த வேலை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு நம்மளால் நிற்குதுன்னு வரக்கூடாதுங்க. அதனால் விட்டாங்கன்னா மோர் தென் 1 day அதுக்கு மேலே வச்சுக்கிறது இல்லைங்க. அக்கார்டிங் டு ஏன்னா ஜென்ரல் சர்வீஸ்னால் 1 day நம்ம கொடுத்துட்லாங்க சார். அக்கார்டிங் ஏதாவது அவங்க இஷ்யூஸில் வந்தாங்கன்னா மட்டும்தான் அதை வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஈவி பொறுத்த வரைக்கும் யாருக்குமே இன்னும் வந்து அனுபவம் கிடையாதுங்க, சர்வீஸ் அனுபவம் கிடையாது. நம்ம கம்பெனிலேருந்து 2-3 பக்கம் பசங்க ட்ரைனிங் போனதுனால அது வந்து அவங்க அதை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க சார். இப்போ ஒரு விவசாயியோ ஒரு தொழில் செய்கிறவரோ வந்து முழு தொகையும் போட்டு இந்த வண்டி எடுக்க முடியாது இல்லைங்க? ஆமாங்க சார். அவங்களுக்கு என்ன மாதிரியான சார் நம்ம ஈவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லணுன்னா நமக்கு ரீசேல் வேல்யூ இல்லைங்க சார். எந்த நம்ம வண்டின்னு இல்லைங்க, டோட்டல் ஈவிக்கு ரீசேல் வேல்யூ இல்லைங்க சார். அதனால் பார்த்தீங்கன்னா நேஷ்னலைஸ் பேங்க் யாருமே பெருசாக வந்து லோன் ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது இல்லை. ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து எல்லாருமே லோன் கொடுக்குறாங்க சார். நாங்கள் வந்து யார் யார் கூட டைப் வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்கார்ப்னு சார், ஹீரோ ஃபின்கார்ப் வச்சுருக்கோங்க. அதே போல் ஐடிஎஃப்சி பேங்க்ஸ் வந்து வச்சுருக்காங்க சார். ஐசிஐசி பேங்க்கோட போயிட்டுருக்கு. இனிஷியல் பேமெண்ட் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்குது? ஸோ இனிஷியல் பேமெண்ட்டுங்கிறது அக்கார்டிங் டு தர் சிபில் ஸ்கோரை பொறுத்து தாங்க சார் இனிஷியல் பேமெண்ட்டு. அதனால் வந்து அந்த பேங்க் சம்மந்தப்பட்டதை வந்து நம்ம எதுவுமே சொல்லிக்க முடியாது. கஸ்டமரை நம்ம அதாவது நம்ம டைப் மட்டும் பண்ணி விடுறோம். ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 சார். அதுவே இனி வந்து அவங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருந்து ஆல்ரெடி தே ஆர் எக்ஸிஸ்டிங் இன் தட் ஃபைனான்ஸ் அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட இனிஷியல் பேமெண்ட் கம்மியாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். ஒரு 20 to 25 ரூபா இனிஷியல் பேமெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து கட்டி நீங்கள் லோன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இவங்க பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லொக்கேஷன் எங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டுவர்ஸ் அவனாஷி டு திருப்பூர் போகிற ரோட்டில் அனுப்பர்பாளையம் புதூர்னு சொல்கிற இடத்துல பஸ் ஸ்டாப்புக்கிட்டே இருக்குங்க சார். நியர்பை டு த பஸ் ஸ்டாப். லேண்ட்மார்க்காக சொல்லணும்னா வேலன் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து அப்படியே இருக்குங்க சார். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கைனடிக் கிரீனோட வெஹிக்கிளை பற்றி பார்த்தோம். மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.